ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் சந்தோஷமாக இருக்கிற காவேரி கூப்பிட்டு பாட்டி பேசுகிறாங்க. என் பேர வாழ்க்கையில் நீ தலையிடாத, என் பேரனை விட்டு விலகிடு, உன்னால தான் பசுபதி பழி வாங்குறான், நான் வயசில் பெரியவோ வயசானவோ கையெடுத்து கும்பிட்றேன்னு கையெடுத்து கும்பிடுது. இந்த பாட்டி பேர வாழ்க்கையில் தலையிட்டிருக்க தேவையில்லை, வயசான காலத்தில் பேரை எப்படியோ அவன் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி தான் யோசிக்கணும். ஆனால் தலையிட்டு குழப்பத்தை உண்டாக்குது. இங்கே சாரதாமாவே கொஞ்சம் இறங்கி வர போல் கங்கா பேசி சொல்கிறா. இந்த இடத்துல இந்த பாட்டி சூப்பராக புரிஞ்சிருக்கிறாங்க. அந்த பையன் பணத்திமுறில் செய்தாலும் ஆனால் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன்னு சூப்பராக புரிஞ்சு வச்சுருக்காங்க. சாரதாமாவும் அவன் கல்யாணம் பண்ண முறை தாண்டி கோவம், மற்றபடி எதுவும் இல்லைன்றாங்க. அந்த டைமில் இந்த பத்மா வராங்க. பசுபதி காவேரியால் தான் என் புள்ளியை பழி வாங்குறான், ராகினியும் அஜியை கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்தது காவேரியை பழி வாங்க தான், அதனால் காவேரி என் புள்ள கூட இருந்தால் 2 பிள்ளைங்க வாழ்க்கையும் வேஸ்ட் ஆகிடுச்சு, இதை விட காவேரி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, முறையாக என்ன செய்யணுமோ செய்து வச்சுடுங்க, என் பையன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கொம்பு தேனை சீவி விட்ட போல் சாரதாம்மாவுக்கு சீவி விட்டுட்டா மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறுது. என் பொண்ணு பிரிஞ்சு வந்தவளாகவே இருப்பா, உன் பையனை இங்கே வராத அளவுக்குன்னு மறுபடியும் கொண்டுன்னு வர போகிறாங்க முதல்ல இருந்து. ஆனால் விஜய் விட மாட்டார். இங்கே விஜய் கிளம்புறாரு. கிளம்புனதும் பாட்டியும் அந்த பத்மாவோட முகமும் சரி கிடையாது.